எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் எந்த வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மஹேந்திராவோட தார் 3 டோர் வேரியன்ட். இது வந்து வாங்கி இப்போ ஒரு 3 நாள் தான் ஆகுதுங்க. நான் ஒரு ஷூட்டுக்கு வந்திருந்தேன், அங்க ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. அவர்கிட்ட நான் உங்களுக்காக கேட்டு இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த வண்டியோட டிரைவர் சீட்ல உட்கார்ந்த உடனே இந்த வண்டியோட மஹேந்திரா ஸ்டேரிங் வீல், அதுல வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் இங்க கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சில்வர் கலர் கோட்டிங், இந்த புது மஹேந்திரா சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து வைப்பர் வாஷரு, அதுக்கப்புறம் ஹெட்லைட், இண்டிகேட்டர் எல்லாமே. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்க, ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர் ரெண்டுமே வந்து அனலாக் சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் ஃபியூல் மீட்டர், இது எல்லாமே அந்த சின்ன எல்இடி டிஸ்பிளேல இருக்குது. அதுலயே வந்து ஆவரேஜ் கிலோமீட்டர், எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு, டைம் எல்லாமே இந்த டிஸ்பிளேல வந்துருதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்க வந்து பார்த்தோம்னா ரவுண்டா ஏசி வெண்டு 1 2 3 4 ஏசி வெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வெண்டை சுத்தியும் குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான ஒரு பட்டன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட செட்டிங்கை மாத்துறதுக்கானதா இருக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஹெட்லைட் லெவலர், மேல கீழே ஏத்துறது இருக்கு இல்லைங்களா, அது. டிரைவர் டோர்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு தார் அப்படின்ற ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. டோர் ஓபன் பண்றதுக்கான ஒரு லிவர், லாக் பண்றதுக்கும் அன்லாக் பண்றதுக்கும் இந்த இடத்துல லிவர், கை பிடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்குதுங்க. சென்டர் கன்சோல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து மேனுவல் ரியர் வியூ மிரர் இருக்குதுங்க. இதுல வந்து ஒரு டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கீழேயே வந்து நிறைய சுவிட்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஆடியோ சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான சுவிட்சஸ். அதுக்கு கீழே ஏசி வந்து ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலுங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்களா, இதுதான் ஹைலைட். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இந்த பட்டன்ஸ் தான். இதுல வந்து ஹசார்ட் சுவிட்ச், அதுக்கப்புறம் டிராக்ஷன் கண்ட்ரோலு, அப்புறம் ஹில் அசிஸ்டல், அந்த விண்டோ லாக் பண்றதுக்கு உண்டான பட்டன்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் போறதுக்கு இந்த இடத்துல ஒரு போர்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் ஆக்ஸ் குத்துறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், இந்த போர்ட் போடுறதுக்கு, இந்த சார்ஜர் போடுறதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிரைவ் அப்படிங்கறதுனால 4 வீல் டிரைவுக்கான ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் கியர் லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக், ஃப்ரண்ட் 2 மட்டும் பவர் விண்டோ அப்படிங்கறதுனால பவர் விண்டோ சுவிட்ச். இந்த இடத்துல சின்னதா 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கப் ஹோல்டர் சுத்தி அழகா ஒரு குரோம் பினிஷ். இந்த இடத்துல புடிச்சு உட்கார்றதுக்கு அழகா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா குட்டி க்ளோ பாக்ஸ். இவ்வளவுதான் இந்த வண்டியில இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சன்வைசர் கொடுத்துருக்காங்க. இதுல கிளாஸ் கிடையாது. இங்க ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. இதுல மட்டும் கிளாஸ் இருக்கு. அவ்வளவுதான் இந்த விஷயம். வண்டியில உட்கார்ந்தோம். இன்னைக்குதான் முதல்ல ஒரு 70 கிலோமீட்டர் இந்த ஹேண்ட்ல புடிச்சு